அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன் சர்ச் ஆஃப் காட்ஸ் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், அந்த டிவைன் டோக்கனை வெளியில் எடுத்து காட்டியிருப்பாங்க. ஸோ யாருமே மிராஜ் சிட்டியை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னதான் அவன் பண்ணது நல்ல விஷயமாவே இருந்தாலும் இது இவனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிராஜ் சிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தூரமாக பார்த்தியா ஒரு மவுண்டன் தெரியுதில்ல, அதை கிராஸ் பண்ணோன்னா நம்ம மிராஜ் சிட்டிக்கு போயிடலாம், ஒரு 2 நாளில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறாரு. இப்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கேள்வி, எதுக்கு தேவையில்லாமல் வாட்டர் ட்ரைப் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த லீடர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரப்டடாக மாறிக்கிட்டே இருக்காங்க. கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கரப்ஷனால் பாதிக்கப்படுறது யார்? பொதுமக்கள். மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு. ஆனாலுமே மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கை, ஒரு சின்ன ஆசை, ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை கொடுக்கறது யாரா அப்படின்னா மிராஜ் சிட்டி. அதனால தான் அந்த மிராஜ் சிட்டியை சிட்டி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த ஒரு சிட்டிக்கு வந்து அங்கே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது மற்ற லீடர்ஸ்க்கு பிடிக்குமா? சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி டிவைன் எம்பரர் இருந்ததுனால யாருமே அட்டாக் பண்ணல. ஆனால் இப்போது ரொம்ப காலமாக டிவைன் எம்பரர் எங்கே போனார்னே தெரியல. அதனால் என்ன பண்ணானுங்க, இந்த டிராகனை கணக்கு காட்டி இவனுங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. இப்போது அட்டாக் பண்ணும்போது டிவைன் எம்பரர் இருந்தால் கண்டிப்பாக வருவார் இல்லையா? அதான் இவனுங்க சொல்கிறானுங்க, கண்டிப்பாக டிவைன் எம்பரர் தடுப்பார். பாத்தியா, அதுக்கு ப்ரூஃப் நீ தான், நீயே வந்துட்டல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆமாங்க, ஆமாம், நான் தான் ப்ரூஃபு. டிவைன் எம்பரர் ரொம்ப நல்லா இருக்காரு. மனுஷன் வேட்டையாடிட்டு இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காருங்க. அந்த மனுஷனுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறான். சரிப்பா, ஏதோ ஒன்று 2 நாளில் நம்ம போய் சேர்ந்துருவோம். அதுக்குள்ளே உனக்கோ இல்லை அந்த டிவைன் டோக்கனுக்கோ எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிறானுங்க. எங்கே ஆகிடக்கூடாது? அதான் மேலேருந்து எதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானே, மேலே நின்றுட்டு இருக்கான்ல, இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய பிரதர். அவன் தான் கேட்குறான், ஓ அவன்கிட்ட தான் டோக்கன் இருக்கா, எனக்கு அவனை கொல்லணும் போல இருக்கு அப்படிங்கிறான். இவன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவளை நகர விடாமல் பிடிச்சி வச்சுட்டான். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், நீ வந்து அந்த பையனுக்கு உன்னோட எனர்ஜி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்ட, இல்லைனா இந்த மாதிரி நான் பிடிச்சி வைக்க முடியுமா உன்னை அப்படின்னு கேட்குறான். கரெக்டு தான். அவள் ஏதோ பேசணும்னு பார்க்குறா, வாயையும் அடைச்சி விட்டுறாங்க. அவகிட்ட இருந்த ஃப்ளூட் எடுத்து இவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே சத்தம் அப்படிங்கிறது கேட்க ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, சைரன் தான் வந்துட்டா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்தது சைரன் கிடையாது, அது இவங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்களை ஏகப்பட்ட பறவைகள் தாக்க ஆரம்பிக்குதுங்க. பார்க்கறதுக்கு பறவை தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு ஆள் சைஸுக்கு இருக்குங்க. அந்த பறவை எல்லாத்தையும் இவங்க வந்து எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கோங்க. வெட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான், ஏதாவது பண்ணு அப்படிங்கிறான். அவன் என்ன பண்ண முடியும்? ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நமக்கு வேறு வழியே இல்லை, எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும், ஓடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறான். இப்போ இந்த மனுஷனுமே ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு வழியை கிரியேட் பண்ணி தரேன், என் பின்னாடியே வாங்க அப்படிங்கிறாரு. மனுஷன் ஒரு அடியில் எத்தனை பீஸ்ட்டை கொண்டுட்டாருங்க. ஸோ இவங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. ஆனாலுமே அந்த ஆள் விடுற மாதிரி இல்லை, அவனுமே ஏகப்பட்ட பீஸ்ட்டை அமுச்சிட்டு இருக்கான். இவங்களும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிட்டே இருக்காங்க. சண்டை என்னமோ இப்போ வரைக்கும் இவங்களுக்கு சாதகமாக தாங்க போய்கிட்டு இருக்கு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கு பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்குல்ல, அது மற்றவங்களுக்கு தெரியாது. இவரால் முடியல. இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், சரி அப்போ நம்ம முன்னாடி போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து அங்கே இருக்க பீஸ்ட் எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருக்கான். இப்போ நம்மால் சண்டை போடும்போது என்ன பண்ணுறாரு, கையை நீட்டுறாரு பாருங்க. அவரோட எனர்ஜி பட்டு அந்த பறவைகள்லாம் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. இப்போ இவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. உடனே கத்தி எடுத்து வச்சுட்டு இப்போ வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏய் என்னடா வேலை செய்யலை அப்படிங்கிறான். அந்த பறவை இவனை தொக்கா தூக்கின்னு போயிடுமா. ஒன்றும் இல்லை, மொத்தமாக 2 பறவை. ஐயோ ஒன்னே முடியல, இன்னொன்று வர வந்துச்சா அப்படின்னு கத்துறான். இது எல்லாத்தையும் நமக்கு அன்வாய் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, டேய் உன்னோட எனர்ஜி வந்து கீழ் நோக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னோடனே அவனுமே அதை பண்ணுறான். இப்போ அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் பீஸ்ட் விட்டுடுதுங்க. அதான் அவர் சொல்கிறாரு, நீ இப்போ ட்ரை பண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ ஓரளவுக்கு நம்ம ஹீரோவும் சரி அன்வாயும் சரி 2 பேருமே சேர்ந்து அந்த பீஸ்டெல்லாம் சமாளித்து தொட்டி விட்டாங்கப்பா. சூப்பர்யா ஜெயிச்சிடும் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தா திடீர்னு முன்னாடி இருந்து ஏகப்பட்ட பீஸ்ட் ஓடி வருமா. டேய் என்னடா இது அப்படின்னு பார்க்குறாங்க. அதே சமயத்தில் பின்னாடி இருந்து வாட்டர் ட்ரைபை சேர்ந்தவங்களும் துரத்திட்டு வராங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இவங்ககிட்ட ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கவங்க கிட்ட சண்டை போட முடியாது. ஒரே ஒரு வழி, முன்னாடி வரதுல அந்த பீஸ்ட்டு அதுக்குள்ளே நுழைஞ்சு போகிறது மட்டும்தான் ஒரே வழி. அப்படி போகும்போது பின்னாடி வரவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி கால்குலேட் பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இந்த வியூகம்லாம் அமைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சில வியூகம்லாம் அமைச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சமயத்தில் ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட்டை கடந்து போகிறாங்கப்பா. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, தோபா நீ பார்த்துக்கோ, நான் முன்னாடி போய் சண்டை போகிறேன்னு போகிறாரு. அந்த சமயத்தில் ஒரு ரைனோசரஸ் அது என்ன பண்ணுது, அங்கே இருக்க வண்டியை முட்டி அந்த பொண்ணு மேலே தூக்கி போட்டுது. நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி காப்பாற்றிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்கவன் பார்க்குறான், பரவாயில்லையப்பா அந்த பையனுக்கு நல்லா தான் திறமை இருக்குது. ஆனால் அவனுக்கு என்ன திறமை இருந்தாலும் சரி, நான் போட்டிருக்க வலையிலேருந்து இவங்களால் தப்பிக்கவே முடியாது. நானும் பார்க்குறேன் எப்படி ரெக்க முளைச்சி அவங்க தப்பிச்சு போகிறாங்க, நான் பார்க்குறேன்றான். இப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சேஃபாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவங்ககிட்ட ஒரு மேப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு சில சீக்ரெட் வேஸ் எல்லாம் அவன் காட்டியிருக்கான் போல.
அதனால ஓரளவுக்கு சேஃபா இவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத தான் மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. இன்னும் ஒரு சில வழிகள் இருக்காம். அத நம்ம கண்டுபிடிச்சோம். சேஃபா மிராஜ் சிட்டிக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறான். அந்த சமயத்துல இந்த பொண்ணு சொல்றா, "பாத்தியா இந்த சைரனு நம்மள இப்படி அட்டாக் பண்றாளே" அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், "இல்ல அது சைரன் கிடையாது. அவ அட்டாக் பண்ணியிருந்தானா நம்மளால தப்பிச்சே வந்திருக்க முடியாது" அப்படிங்கிறான். ஏன்னா அந்த மியூசிக்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இவனால சொல்ல முடியுது. இவருமே அதான் சொல்றாரு, "ஆமா கரெக்ட் தான். இது சைரன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவளுடைய பிரதரா தான் இருக்கும்" அப்படிங்கிறாங்க. அவன் பேரு தியன்வோ. இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க தானே. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. என்ன இப்போ எனிமியா மாறிட்டாங்க. இந்த மனுஷன் என்ன பண்றாரு, ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. சோகத்துல வாசிக்கிறாரா சந்தோஷத்துல வாசிக்கிறாரான்னு தெரியல. அந்த டியூனுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான், எது டியூன் அப்படிங்கிறத வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே 2 பேரும் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, பரவாயில்லையே அப்பா அளவுக்கு நீமே நல்லா வாசிக்கிறியா அப்படிங்கிறா. இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி எதிர்க்க வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்குலேஷன் மாதிரி கிரியேட் பண்ணுது. முதல்ல சாதாரணமாக ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட சூறாவளி மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. சுற்றி இருக்கவங்களால தாங்கவே முடியலங்க. மலையெல்லாம் உடஞ்சி விழுதுன்னா பார்த்துக்கோங்களேன். லிட்டரலாக இவங்க 2 பேர் கத்துறாங்க, டே நிப்பாட்டுங்கடான்னு கத்துறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோடைய ஃப்ளூட் அப்படிங்கிறது உடஞ்சதுக்கு அப்புறம் தான் நிப்பாட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், எங்க ஃப்ளூட் உடஞ்சிச்சிங்கன்றான். பாயபுள்ள ஃப்ளூட் உடையெல்லாம் நிப்பாட்டி இருக்க மாட்டான் போல. ஆக்சுவலாக மனுஷன் என்ன சொல்கிறாரு, இவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூட் இருக்குது பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாரு. இது ஆக்சுவலாக டிராகன் ட்ரைபை சேர்ந்த ஒரு சீல் ஆர்டிஃபேக்டாம். ஈஸ்டர்ன் சீயை சேர்ந்த டிராகன் காடு இவனுக்கு கிஃப்டாக கொடுத்தது. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிவைன் எம்பரர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு யூனிகானை கொண்டிருக்காரு. அதோடைய ஸ்பிரிட்டை இதில் அடைச்சி வச்சிருக்காராம். இவர் என்ன சொல்கிறாரு, நம்மளால் அந்த சீலை உடைக்க முடிஞ்சது, அந்த ஸ்பிரிட்டை வெளில கொண்டு வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு டியூன் அப்படிங்கிறத வாசிக்கணும். அந்த டியூனை வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. இது வரைக்கும் யாராலுமே அந்த டியூனை முழுசாக வாசிக்கவே முடியலையாம். உன்னால் கண்டிப்பாக வாசிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்போ இவனால் வாசிக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஸ்பிரிட்டை வெளில கொண்டு வந்து ஹெல்ப் கேட்க முடியும்ல. இப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் மூச்சு தெறிக்க ஓடி வரான். என்னடா அப்படின்னு கேட்டால், அங்கே மலை மேலே ஏதோ எழுதியிருக்கு அப்படிங்கிறான். என்னன்னு தெரியாமல் எல்லாம் ஓடி போகிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.